முக்கியமா வந்துட்டு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க மத்த கண்ட்ரீஸ பார்க்குறப்ப யுகே, கனடால வந்துட்டு ஈஸ் ஆஃப் நாட் ஒன்லி ஒரு காலேஜ் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும்னா ஐ திங்க் யூஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரீஸ் டு கம் ஃபார் எஜுகேஷன். யூஜிக்கும் வரலாம், பட் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ஹைடெக் கம்பெனிஸ், நான் சொன்ன மாதிரி ஃபேன் பிளஸ் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பே கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் anywhere from 2000 to 2000 per month. Average வந்து you can minimum expect around 60,000 on H1. That's a minimum stipulated salary around like H1 equivalent salary. So 60,000 to 70,000 you can expect as a starting salary. நீங்க அந்த டேட்டா ரிலேட்டட் டேட்டா சயின்டிஸ்ட் டெக்னாலஜியோ இல்லை சயின்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you would get around like 20,000. So around 80 to 100 you can expect. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் தினேஷ் யூஎஸ்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. நம்ம ஊர் எந்த ஊர்னு பாக்குறீங்களா? நம்ம சிறுவாணி தண்ணி குடிச்சு கோயம்புத்தூர்ல வளர்ந்தவர் தான். ஆனா ஃபார் த பாஸ்ட் 20 years he is in US. Let's welcome for the podcast. இன்னைக்கு அவரோட நம்ம நிறைய விஷயம் பேச போறோம். சிபிடியா இருக்கட்டும், ஓபிடியா இருக்கட்டும், இல்ல கரண்டா என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, எங்கெங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு நான் எக்ஸைட்டட், நீங்க எக்ஸைட்டட் நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, மறக்காம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. By the time we will welcome Dinesh to our podcast. Thanks for joining actually. Thank you very much Lakshmi. Appreciate it. Thanks for the opportunity. நான் சொல்றதோட உங்க ஜர்னி ஆஃப் யூஎஸ் எப்படி சிறுவாணி ஊர்ல இருந்து, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து, நம்ம சத்யராஜ் பிறந்த ஊர்ல இருந்து ஆக்சுவலா எப்படி இங்க வந்து ஆக்சுவலா யூஎஸ் வந்தீங்க, அந்த ஜர்னி ஒரு சுருக்கமா சொல்லுங்க பாப்போம் நம்ம மக்களுக்காக. Absolutely. So என் பேர் தினேஷ் ஜெயபாலன். நான் கோயம்புத்தூர்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. வழக்கம் போல எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மாதிரி டோட் எழுதி அதுல பாஸ் ஆகி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் சேர்ந்து படித்தேன். அது முடிஞ்ச பிறகு கொங்கு இன்ஜினியரிங் முடிஞ்ச உடனே அங்கிருந்து அமிர்தா இன்ஸ்டியூட்ல வந்து சிடாக் ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. சிடாக்கோட டிப்ளமோ இன் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு அந்த கோர்ஸ் ஒரு 6 months எடுத்தேன். ஸோ அது வந்து ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ். இது வந்து பிஜி கோர்ஸ், ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 monthsல வந்துட்டு அரௌண்ட் லைக் 10 languages சொல்லி கொடுப்பாங்க. டேட்டாபேசஸ் ஒரு 4 டேட்டாபேசஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கத்துட்டு அது மூலியமா பட்னி கம்ப்யூட்டர்ஸ் பிளேஸ் ஆனேன். ஸோ பட்னி கம்ப்யூட்டர்ஸ் பெஸ்ட் ஆஃப் பாம்பே. இப்போ வந்து அவங்க வந்து ஐகேட் அப்படின்னு பேரை மாத்தி இப்போ அவங்க வந்து டிலாய்ட் வாங்கிட்டாங்க, கேப்ஜெமினி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஸோ பட்னியில ஜாயின் பண்ண, அங்க 3 years இருந்தேன். ஸோ பட்னியில நான் ஒர்க் பண்றப்ப ஹிட்டாச்சி ஜப்பான் அந்த ஃபர்மோட கிளைண்ட் தான், அவங்க தான் என்னோட கிளைண்ட். ஸோ அங்க வந்து அப்போ வந்து ஐடிசின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 3 years. அப்புறம் அங்க இருந்து ஹிட்டாச்சி யூஎஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க என்ன. ஸோ H1Bல அங்க இருந்து 2000ல இங்க வந்தேன். அதுதான் என்ட்ரி டு யூஎஸ் ஆக்சுவலா. என்ட்ரி டு யூஎஸ். எனக்கு வந்து படிச்சு வர வேண்டியது இல்ல. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா we'll get into the real conversation actually. Okay, first question வந்து நான் கேட்க போறது என்ன, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஎஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இருக்குன்னா எந்தெந்த ஏரியால நீங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறீங்க? அப்சல்யூட்லி. ஸோ முக்கியமா வந்துட்டு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க மத்த கண்ட்ரீஸை பாக்குறப்ப யூகே, கனடால வந்துட்டு ஈஸ் ஆஃப் அட்மிஷன் வந்து ஈஸியா இருக்கும். பட் இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நான் எது சொல்றேன்னா, நாட் ஒன்லி ஒரு காலேஜ் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஐ திங்க் யூஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரீஸ் டு கம் ஃபார் எஜுகேஷன். அண்ட் ஸ்பெசிபிகலி யூஜிக்கும் வரலாம், பட் நான் ஸ்பெசிபிக்கா வந்து பிஜிக்கு தான் வர சொல்லுவேன். மை ரெக்கமெண்டேஷன் இஸ் ஃபார் பிஜி. Exactly, you got the point, right? So இங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூகே இல்ல ஆஸ்திரேலியால வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் 1 yearலாம் கூட முடிக்கல, 2 years இருக்கு. அந்த 2 yearsல வந்துட்டு இங்க சிபிடி ஓபிடி நம்ம அதை பத்தி கொஞ்சம் விவரமா பேசலாம். பட் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. ஸோ வழக்கம் போல இங்க என்னன்னா ஸ்டெம் பேஸ்டு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அதான் படிக்கணும். ஸோ ஸ்டெம் பேஸ்டு தான் நீங்க எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட் அதுலதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அதுல என்ன ஸ்டெம்ல வந்து உங்களுக்கு அதுலயும் கொஞ்சம் விளக்க ஓபிடில வந்துட்டு உங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1 year ஓபிடி கொடுப்பாங்க, இன்னொரு 2 years அடிஷனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டெம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் 3 years யூ கேன் பி ஹியர் ஆன் ஓபிடி விசா. ஸோ அதனாலதான் இருக்கு. மற்றபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐடியில இண்டஸ்ட்ரியில இருக்கு. இப்போ அதுல வந்து ஐடின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. பயோடெக்னாலஜி இஸ் ஆல்சோ கன்சிடர் ஐடி. அதுல ஏஐ இருக்கு, சைபர் செக்யூரிட்டி நிறைய இருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈவன் வித் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஜாப்ஸ் வேர் தே சே இட் இஸ் லைக்
ரிசெஷன் ப்ரூஃப்ட் ஐஏ ப்ரூஃப் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க கரெக்ட். எவ்வளவுதான் இது பண்ணாலும் இது வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. குறிப்பா ஐடில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அது மூலியமா நீங்க எங்க கேம்பஸ்ல போய் பிளேஸ் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆமா நியூ ஏஜ் டெக்னாலஜி லைக் டேட்டா சயின்ஸ், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி ஆர் கிளவுட் கம்ப்யூட்டிங், நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஆல்வேஸ் யூஎஸ் இஸ் அ மதர் ஆஃப் இன்னோவேஷன் சொல்லலாம். இப்போ ஆனா சைனாவும் நாங்களும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனா நீங்க அது சொல்றாங்க. பட் எஃப்என் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எஃப்என் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சைனால இருந்து நிறைய பேர் இங்க படிக்க வராங்க. சோ தட் ஷோஸ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஹியர். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா, ஐம் நாட் டிமீனிங் எனிஒன் ஆர் எனிதிங். பட் நீங்க கம்பேர் பண்ணி சைனால இருந்து வரவங்க என்னோட கலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே கூட நிறைய பேர் கம்பேர் பண்ண they won't say it outright. பட் இந்த மாஸ்டர்ஸ்க்கு இங்க வருவாங்க. பிஹெச்டிக்கு வந்து எஸ்பெஷலி ரிசர்ச்சுக்கு வந்தீங்கன்னா absolutely fantastic universities. இதுல வந்து நீங்க வந்து ஐவி காலேஜஸ் தான் வரணும் அப்படின்லாம் இல்ல. எனி யூனிவர்சிட்டி absolutely you'll have the facilities is enormous. ஆமா ஐவி காலேஜஸ் அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் இஸ் லெஸ் தென் 5%. மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் சொல்லலாம். சோ அதனால அது வந்து 100 பேர் அப்ளை பண்ணா 5 பேருக்கு கிடைக்கும், ப்ரொவைடட் அந்த ரேஞ்சில் நீங்க இருந்தேன்னா. ஓகே, வில் நாட் கெட் இன்டு தட் டூ மச். ஆக்சுவலா லெட்ஸ் டைரக்ட்லி ஜம்ப் இன்டு சிபிடி ஓபிடி. பிகாஸ் என்னதான் நான் படிக்கிறேன், நான் வரது படிக்கிறதுக்கு இல்லடா கேரியருக்கு தான் அப்படிங்கும் போது சிபிடி ஓபிடியை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெம்முக்கு தான் 1+2, நான் ஸ்டெம் கோர்சஸா இருந்ததுன்னா சார் அப்பெல்லாம் எம்பிஏ எல்லாம் ஸ்டெம் இல்லையானா இன்னைக்கு தேர் ஆர் எம்பிஏ பிசினஸ் அனலிட்டிக்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டெம். ஓகே, சோ நீங்க அந்த சிபிடி ஓபிடி பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. ஆக்சுவலா ஸோ ரெண்டு சிபிடிங்கிறது கரிக்குலர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ரெண்டுமே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ல வந்துட்டு அப்புறம் ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் ஓபிடி அப்படிங்கிறது. ஸோ கரிக்குலர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 4 இயர் பேச்சுலர், இப்போ நம்ம 2 இயர்ஸ் நான் வந்து லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பிஜி, 2 இயர்ஸ் பிஜி கோர்ஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்துட்டு நீங்க வந்து அந்த ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஒன் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லயும். அந்த இன்டர்ன்ஷிப்ல எடுக்கிறதுக்கு நீங்க வேலை பண்ணலாம். ஸோ அதுக்கான இதுதான் வழிமுறை தான் வந்து சிபிடி. நீங்க வந்து ஓபிடில வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து நீங்க கோர்ஸ் பண்றப்போ ஓபிடி பண்ணிக்கலாம், இல்ல கோர்ஸ் முடிஞ்சப்போ ஓபிடி பண்ணிக்கலாம். பட் வந்து நான் சொன்ன மாதிரி சிபிடிக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் நீங்க ஒரு 6 months to 1 year எடுக்கிறீங்க, இல்ல ஓபிடிக்கும் அது மாதிரி எடுக்கலாம். ஆனா ஓபிடில வந்து நீங்க ஓபிடில அப்ளை பண்ணி ப்ரீ ஓபிடி அப்ளை பண்ணி அதுல 6 months ஃபுல் டைம் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களோட 1 year ஓபிடில இருந்து அந்த 6 months குறைச்சிருவாங்க. அதே நீங்க 6 months பார்ட் டைம் பண்ணீங்கன்னா 50% பண்ணீங்கன்னா 3 months கழிச்சிருவாங்க. சோ அந்த அது நீங்க நம்ம அமௌண்ட் ஆஃப் டைம் அதாவது 20 hours பர் இருந்துச்சுன்னா பார்ட் டைம், 40 hours இருந்துச்சுன்னா ஃபுல் டைம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் விசால என்னன்னா, சிபிடில வந்துட்டு டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஓனா வந்து டெசிக்னேட்டட் ஸ்கூல், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்துட்டு ஒரு டிஎஸ்ஓ அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அக்ரெடிட்டட் ஸ்கூலா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், அக்ரெடிட்டட் ஸ்கூல்ஸா இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசா ப்ரோக்ராம் எஸ்சிவிபி அப்படின்னு இருக்கு, அவங்க அக்ரெடிட் பண்ணிருப்பாங்க. இது யுஎஸ்சிஎஸ்எஸ் சிட்டிசன்ஸ் இமிகிரேஷன் அவங்கள அக்ரெடிட் பண்ணிருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில வந்து டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஆஃபிஷியல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களே வந்து சிபிடிக்கான இஏடி அதாவது ஒர்க்கிங் பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனா ஓபிடிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும், யுஎஸ்சிஎஸ் அதுக்கும் டிஎஸ்ஓ ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். சோ டிஃபரன்ஸ் வந்து நீங்க as part of the course ஆஃப்டர் கோர்ஸ் கூட பண்ண முடியும். ஆமா, சிபிடி வந்து you have to do it with approval. பட் அதுல நிறைய இப்ப ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டே சிபிடி எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. they are all under threat ஆக்சுவலா. சோ அதையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. போன உடனே முத நாள் சிபிடி பண்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போயிடாதீங்க. there's a lot of scam is happening actually. Okay, so மெயினா you touched upon two important point. Okay, internship. Okay, because இந்தியால என்ன ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னா, நாஸ்காமோட சர்வே 7 or 8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா ஒரு மீனிங்ஃபுல் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க இந்தியால, எஸ்பெஷலி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, வேற யூஎஸ்ல எடுத்தீங்கன்னா எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சம்மர் ஹாலிடேஸ் 4 monthsல டு a greater extent ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சா, ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா அவன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரியா எடுப்பான். ஆக்சுவலா there are students who do multiple internship in the mastersல actually what is I mean, because it is an important one for them for getting a job. Okay, so tell me about that. Actually give us a little more light.
முக்கியமா வந்துட்டு இங்க இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு வந்து அது வந்து கிரெடிட் ஹார்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஹார்ஸ் குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு அந்த அந்த இன்டர்ன்ஷிப் பண்றப்போ வந்துட்டு, நீங்க வழக்கமான இன்டர்வியூ குடுத்து, அந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி நெறைய கம்பெனிஸ்ல எடுப்பாங்க. ஸோ நான் இப்ப Amazonல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Amazonல இருக்கவங்க எந்த மாரி லாட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ், பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ஐடி இருக்கிற டிவிஷன்ஸ் அண்ட் அகைன் ஐ அம் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டெம் அண்ட் பிஜி. அவங்க எல்லாமே வந்துட்டு இன்டர்ன்ஷிப்க்கு ஓப்பன் பண்ணிருவாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 6 months to even a year before start looking for those internship opportunities. That's அந்த important. வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. இங்க வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு வந்து 3 இன்டர்ன்ஸ் வந்தாங்க லாஸ்ட் சம்மர். They worked on like cutting edge technologies. So I can't reveal most of the things, but AI ல வந்து we are developing an LLM tool, LLM டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து டூலிங் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு யூஐ டூல் எழுதுறாகட்டும். ஸோ இட்ஸ் ரியல் ஒர்க். இட் இஸ் நாட் லைக் நம்ம சும்மா Not வந்துட்டு like, yeah. அந்த லெகோ ஒர்க் மாதிரி ஏதாச்சும் சும்மா அதை பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தே வில் பி இவாலுவேட்டட் அந்த பீப்புள் டேக் இட் சீரியஸ் பிகாஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் அகெயின் எங்களோட எங்க டீம்ல வந்துட்டு யூஸ்வலி இந்த செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இந்த முடிஞ்சோன்னா சம்மர்ல வரவங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ லைக் அ ஸ்டூடெண்ட் எங்களோட அக்செப்டன்ஸ் ரேட் எங்க டீமோடது எங்க ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் an offer. ஸோ நீங்க இன்டர்ன்ஷிப் வரதே கஷ்டம். இன்டர்ன்ஷிப்க்கு இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அமேசான் ஃபேங் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து Yeah. ஃபேங் பிளஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் வந்துச்சுனீங்கன்னா 90 to 95% உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைச்சிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, that's an important point to note actually. Okay. So Absolutely. generally, I mean, in the மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் அப்ப what kind of payment is being paid, and then when they get an offer, I mean, I understand that, like, it varies from westல இருந்து ஈஸ்ட்க்கு, because கலிஃபோர்னியா டிஃபரெண்டா இருக்கும், or like இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். Okay, because of cost of living, all these things. Generally, what is the payout for these kind of students, especially for these kind of cutting technology, who's good at these kind of technologies, either AI or manual technologies. So நான் ஹைடெக் கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேங் பிளஸ் கம்பெனிஸ்ல வந்து கொஞ்சம் நல்லாவே பே கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் anywhere from 2000 to 2000 per month. Okay, ஸோ நீங்க that's an internship. இன்டர்ன்ஷிப் அந்த 4 months நீங்க முடிச்சிட்டு போறப்ப யூ கேன் கெட் ஈஸிலி அரௌண்ட் லைக் 10,000 வரைக்கும் முடியும். பட் தட் இஸ் நாட் த நார்ம். ஸோ நீங்க அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது வந்து ஒரு 10 நீங்க சொன்ன மாதிரி 2 to 3% ஆஃப் த பீப்புள், மேபி 5 வில் கெட் இட். ரிமைனிங் ஆவரேஜ் வந்து $24 per hour கிடைக்கும். ஸோ 20 hours per day per hour கிடைக்கும், which is sufficient enough. Again இதுல வந்து நம்ம வந்து 40 hours per week they can work. So roughly பாத்தீங்கன்னா அதுவே வந்து $4,000 ஆச்சு. கரெக்ட் வந்துரும், அது வந்துரும். ஓகே, 40 hours into 960 into 4, so roughly about $4,000 ஆச்சு actually. It's a decent money. நல்ல பணம் கொடுத்துருக்கு. ஸோ அதுலயும் பணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் பாக்குற வந்து டோன்ட் ஒன்லி லுக் அட் த மணி பார்ட் ஆஃப் இட், ரைட்? ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரைட் கம்பெனி. அங்க நீங்க இன்டர்ன்ஷிப் போனீங்கன்னா எவ்வளவு ஆஃபர், நான் இப்ப சொன்ன எங்க கம்பெனில வந்து 95% அது மாதிரி நிறைய கம்பெனி சொல்லுவாங்க. நீங்க இன்டர்ன்ஷிப் வந்து அங்க நல்லா இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கன்வெர்ட்டிங், ப்ராபபிலிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் டு ஃபுல் டைம். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு H1 அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா, உங்களுக்கு கிரீன் கார்டு ப்ராசஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அகைன் இது வந்து ஹைடெக் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ஃபுல் டைம் கன்வெர்ட் ஆயிட்டு H1ல வர்றப்பவே they will apply for your paper, your green card process starts starting. இதுலயும் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கலாம். சோ அதுக்காக தான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து எனக்கு $20 தான் கொடுக்குறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு $24 கிடைக்குது, அந்த மாதிரி பார்க்க கூடாது. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, அது எந்த மாதிரி கம்பெனின்னு பாருங்க, அவளோட கன்வர்ஷன் ரிட்டர்ன் பாருங்க, அது முக்கியம். ஓகே, என்ன salary ranges will be for them actually? நம்ம இன்டர்ன்ஷிப் பேசணும், பார்ட் டைம் பேசணும், அது மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெஷரா ஹையர் பண்ணாங்கன்னா what kind of salaries they can expect actually? அது வந்து டிபெண்டிங் ஆன் த கம்பெனி, டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட். ஸோ நம்ம ஆவரேஜ் வந்து யூ கேன் மினிமம் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 60,000 ஆன் H1. தட்ஸ் ஆஃப் மினிமம் ஸ்டிபுலேட்டட் salary அரௌண்ட் லைக் H1க்கு எவ்வளோ salary you want. So 60,000 to 70,000 you can expect as a starting salary. Starting salary depending on the technology. So for example வந்துட்டு இவங்க MS ல வந்துட்டு if they are focused on AI and data science, இன்னைக்கு வந்து இப்போதைய நிலைமைக்கு போன வருஷத்துல இருந்து போன 2 வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்னீங்கன்னா நீங்க அந்த டேட்டா சயின்டிஸ்ட் டெக்னாலஜியோ இல்ல சயின்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you would get around like 20,000 more. So around 80 to 100 you can expect just as a beginning. So அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுவே நீங்க இந்த பெரிய கம்பெனிஸ் போனீங்கன்னா you can starting உங்களுக்கு வந்து 150க்கு மேல கிடைக்கிற சான்சஸ் இருக்கு.
that's a things which I was just going through some of the reports. It says ஒரு 4-5 years இருந்தா comfortably they can even earn about 150 to 200k 200K comfortably. easy. Yeah. So Easy. and again depends from state to state and city to city. So இதுல வந்து cost of living அதிகமா இருக்கிற cities. For example, I live in New York, New US area. It is very cost of living is high. Boston is another. San Francisco Bay Area ன்னு சொல்லி Yeah, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் Bay Area. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுல ஆஸ்டின், அட்லாண்டா அந்த மாதிரி எல்லாம் மாடரேட்ல வரும். அப்புறம் இங்க மினசோட்டா இல்ல ஒஹாயோ அந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் கம்மியா ஆவரேஜ் 50 to 100ன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ரேஞ்ச் பார்க்கலாம். 60 டெஃபினட்டா கிடைக்கும். சாரி, நாட் 50. 60 to 100 டெஃபினட்டா யூ கேன். ஓகே, சோ வில் கம் பேக் டு த மெயின் திங். பிகாஸ் ட்ரம்ப் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இத பண்ணு, இத பண்ணாத, பண்ணனா உன் விசாவை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ டெல் அஸ் அபவுட் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நான் ஐ மீன் ஜென்ரலா ஐ மீன் லைக் யூனோ தே ஒரு புதுசா ஏதாவது ஒன்று பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் லைக் யூனோ தே டென் டு கோ ராங். ஓகே, டென் டு கோ ராங். இட் மே பி ரிலேட்டட் டு எனிதிங்கா இருக்கட்டும். ஓகே, எனி பப்பா இருக்கட்டும், இல்ல எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். ஆக்சுவலா they tend to make mistakes. actually ஒரு எந்தூல பண்ணிடுவாங்க. So tell us about do's and do nots. Yeah, absolutely. So first and foremost thing நான் சொல்றேன் வந்து இந்த நீங்க வந்து whatever papers you are submitting, make sure they are thoroughly verified. நீங்க வந்து அதுல வந்து don't do any fake work because it will bite you. இந்த டிராகன் படத்துல கூட காட்டுவாங்க அது மாதிரி. Don't fake it, right? I mean, there are genuine universities. We would appreciate you for your honesty. And genuine companies which will appreciate for your honesty. நீங்க வந்து டாப் நாட்ச்ல இருக்கணும் அப்படின்னு இல்ல. They are நான் சில டீம்ஸ்லாம் நான் இருந்திருக்கேன். நான் 25 வருஷத்துல நான் ஒர்க் பண்ணதுல ஒருத்தர் வந்து இன்டர்ன்ஷிப்பா வந்தாங்கன்னா இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயி வந்தாங்கன்னா they will give complete support. ஸோ உங்களை வந்து தாங்கி பிடிச்சி எப்படி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ they invest a lot of effort in it. ஸோ அந்த ட்ரஸ்ட் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் நம்பர் 1. சோ இது வந்து ஜாப் சர்ச்சிங்லயே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் தான் பார்ப்பேன், இந்த பர்டிகுலர் வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னா இருக்காம அடாப்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க எஸ்டிஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்க இன்டர்வியூ பண்றப்போ வந்து நாங்க ஃபஞ்சபிலிட்டி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இந்த ஃபேக்டர் ஒன்று பார்ப்போம் as part of your interview process. ஃபஞ்சபிலிட்டினா என்னன்னா, இப்போ நான் ஒரு கேண்டிடேட்டை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு எடுக்கிறேன்னா அவரை வந்து இன்னொரு ரோலுக்கு நான் வந்து மாத்த முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாட் ஒன்லி ஆஃப்டர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல, அவரோட ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, சாஃப்ட் ஸ்கில்ஸ், எப்படி அடாப்ட் பண்றாரு, எப்படி கம்யூனிகேட் பண்றாரு. நாங்க சும்மா ஒரு வேணும்னே ஒரு அந்த இன்டர்வியூல வந்துட்டு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்போம். அதை பார்த்து அவர் எப்படி நர்வஸ் ஆகிறாரா, அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றாரா. இமோஷனல் கோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெவலப் தட் ஒன். அதுதான் முக்கியம். சோ பண்ணக்கூடாதுன்னா அது 2 சொல்லிடுவேன். முக்கியமா அதே மாதிரி வந்துட்டு நீங்க பசங்க கூட சேர்ந்து இது மாதிரி go for a beer, you go for outing and everything. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, நீங்க ஏதாச்சும் மாத்தினா அட்ரஸ் மாத்தினீங்கனோ இத பண்ணனும், you have to inform your DSO at least minimum. Yeah, service records DSOல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க இந்த நிறைய பேர் இப்போ அவுட் பண்ண ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டிஎஸ்ஓல இருந்தோ யுஎஸ்ஐஎஸ்ல இருந்தோ கம்யூனிகேட் பண்ணுவாங்க. they will give clear deadlines. அந்த டெட்லைன்ஸ வந்துட்டு மண்டேல ஆணி அடிச்சு வச்சுக்கணும். டோன்ட் மிஸ் அ டெட்லைன். நம்ம வந்து இந்த டிஎஸ்ஓ தானே அடுத்த வாரம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னா நினைக்கவே கூடாது. அதே மாதிரி யுஎஸ்சிஎஸ்ல வந்து இப்போ லெட்டர் வந்திருக்கு, நம்ம வந்து ஃப்ரைடே இப்போ மண்டே டெட்லைன் இருந்துச்சு, ஆனா ஃப்ரைடே ஓவர் நைட் அனுப்பிடலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. as soon as you get an email, அதெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. Very good, very good. So the next thing which I wanted to ask you about the AI, okay, because that's going to எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இட்ஸ் பெட்டர் வெதர் நீ ஏஐ டூல யூஸ் பண்ணு இல்ல ஏஐ டூல கிரியேட் பண்ணு, ரெண்டுக்குள்ள நீ இருக்கணும், இல்லைன்னா யூ வில் பி அவுட் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, சோ எந்த அளவுக்கு someone has to learn AI ஆக்சுவலா? அப்சல்யூட்லி 100% ரிக்வயர்ட். இப்போ எங்களோட இதுல வந்து நாங்க வந்து அடாப்டபிலிட்டி ஸ்கோர், ஏஐ அடாப்டபிலிட்டி ஸ்கோர்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம். நிறைய கம்பெனிஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அடாப்டபிலிட்டி ஸ்கோர்னா என்னன்னா, நீங்க வந்து உங்களோட கம்பெனில எந்த அளவுக்கு உங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்றீங்க, அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. Absolutely every IT company, especially if you are coming from STEM, the expectation is that you know basics about AI. AI பத்தி தேடி படிங்க. அது இன்னைக்கு எப்படி வந்து நம்ம வந்து தட்டச்சு அடிக்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கிறது வந்து இட் இஸ் a required skill. நான் வந்து நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சு உட்காரக்கூடாது. டைப் அடிக்க தெரியணும், அது ஒரு பேசிக் ஸ்கில். ஒரு 2 மாசம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு எங்க இருந்து என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாதிரிதான் ஏஐ. ஸோ
திங்க் ஆஃப் இட் அஸ் அ டூல். யூ ஷுட் நோ வாட் டூல் டு யூஸ் வேர். ஒரு இமெயில் சம்மரைஸ் பண்றதுன்னா எப்படி, அதுக்கு எப்படி என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அது மாதிரி வந்துட்டு அது வந்து ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் ஒன்ஸ். பட் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நீங்க ஸ்டெம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் எஸ்பெஷலி அதுல டேட்டா எப்படி கன்சாலிடேட் பண்றது, ஒரு ப்ரோக்ராம் எப்படி அடிக்கிறது, யூனிட் டெஸ்ட் கேசஸ் எப்படி அனுப்புறது, எல்எல்எம் மாடல்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் கத்துக்கணும். ஏஐ பத்தி ஸ்பெண்ட் லைக் ஒரு நாளைக்கு 1 hour எடுத்து வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறாங்க. ஜஸ்ட் நீங்க படிக்க முடியலன்னா இப்ப அந்த வீடியோ பாருங்க. அது கேட்டாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இந்தந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் இருக்கு, இந்தந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். So mostly I would say you should be very conversant with AI, meaning that you should be able to converse about it, you should be able to work on it. நீங்க வந்து கம்பெனிக்கு போயிட்டு அங்க போயிட்டு நான் எனக்கு எல்எல்எம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஏஐ எல்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா you will be seen like dump truck மாதிரி. இது உங்களுக்கு வந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்சல்யூட்லி அதை கத்துக்கணும். டோன்ட் வேஸ்ட் எனி டைம். லைக் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜோ தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சோம், ஈவன் இஃப் யூர் லைக் கம்ப்ளீட்டிங் யுவர் +2 முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் போறதுனாலும் ஜஸ்ட் கீப் தட் செப்பரேட் ட்ராக். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது ஏஐல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை எப்படி நீங்க ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த கிரக்ஸ் ஆக்சுவலா, ஏன்னா பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூனிவர்சிட்டி சூஸ் பண்றது தான். ஓகே, அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றதுல எகெயின் பிளேசஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். நான் வந்து எல்லாரும் போய் சான் பிரான்சிஸ்கோல எடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஆல்சோ காஸ்ட். ஓகே, ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டியான்னு பாத்துக்கோங்க. அது வந்து நீங்க யுஎஸ்சிஎஸ் போனீங்களா, சைட்ல போனீங்களாலே லிஸ்ட் ஆஃப் அக்ரெடிட்டட் சும்மா 2500 இருந்து 3000 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 100 யூனிவர்சிட்டில நீங்க அப்ளை பண்ணாதீங்க. There are around 100 universities don't want to apply for it because first thing வந்து you need to look for graduation rate. So these universities, that 100 universities I'm talking about, the graduation rate is less than 25 to 30%. Correct. நீங்க அங்க 100 பேர் என்ரோல் பண்ணாங்களா 25 பேர் தான் கிராஜுவேட் ஆகி கரெக்டான டைத்துக்கு கிராஜுவேட் பண்ணி வெளியில வருவாங்க. சோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். சோ அதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்து நீங்க ஐவி லீக் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் 5 to top 10 ஐவி லீக் காலேஜஸ் இருக்கு. சோ அது மாத்திரம் ஏன் பண்ணாதீங்க. சோ அது வச்சுக்கோங்க. சோ நான் யூசுவலா என்ன சொல்லுவேன்னா, உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ நீங்க வந்து நான் வந்து ஒரு சி ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு 60 to 70% இன்ஜினியரிங் வாங்க பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எம்ஐடிக்கு ஏம் பண்றது தப்பு இல்ல. பட் எம்ஐடி மட்டுமே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து கார்னகி மெலன் தான் வாங்கணும், அங்க மட்டுமே கிடைச்ச போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏம் ஃபார் தோஸ் திங், பட் choose 3 levels of college. One வந்து this is my aim, this is what I want to aim at a higher level. இது வந்து mediocre level of schools and safety net அப்படின்னு சொல்றது. சேஃப்டி நெட்னா இந்த காலேஜஸ்லாம் சான்சஸ் இருக்கு, ஷூர் ஷாட்டா கிடைக்கும்னு. ஸோ அதையும் நீங்க வந்துட்டு நீங்க நிறைய யூஎஸ்சிஎஸ் சைட்லயே போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நிறைய யூஎஸ் காலேஜ் ரேங்கிங்லாம் இருக்கு. அதுல வந்து நீங்க உங்களோட ஜிஆர்இல எந்த ஸ்கோர் கருத்து என்ன, இப்போ நிறைய ஸ்கூல் இதை பத்தி இன்னொரு வாட்டி கூட பேசலாம். நம்மளுக்கு வந்து ஜிஆர்இ வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து தேவையில்லை அப்படின்றாங்க, ஆர் இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. பட் யூ கேன் பை தட் ஒன் பை த ஜிஆர்இ ஸ்கோரை வச்சு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணீங்களா அந்த யூனிவர்சிட்டியில கிடைக்குமா உங்களோட ரேங்க்கு. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஏன் வேண்டான்றாங்கன்னா, நீங்க 30,000 ரூபாய் கொடுத்தா ஜிஆர்இ கிடைக்குது, எவ்வளவு ஸ்கோர் வேணா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எழுதணும். TOEFL வந்து pretty much for every foreign student ஒரு TOEFL or ETL அது எழுதணும். பட் அது எழுதிக்கும். பட் ஜிஆர்இக்கு டோன்ட் ஸ்பெண்ட் மணி, ஜிமேட்டுக்கு டோன்ட் ஸ்பெண்ட் மணி அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ரிக்வயர்ட். அந்த பர்டிகுலர் அகைன் ஐவி காலேஜஸ்ல வந்து ஒரு 5% ஆஃப் காலேஜஸ் வந்து தே வாண்டட், அவங்களுக்கு அந்த காலேஜ். ஆமா, நான் மேண்டேட்டரி காலேஜஸ், ஆப்ஷனல் காலேஜஸ், அதுல அரௌண்ட் 50% ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் வந்து எங்களுக்கு வேணாம், நீங்க அனுப்பினாலும் வேணாம் அப்படின்றாங்க, வி ஒன்ட் கன்சிடர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு 1-2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க இந்தியாவில் இருக்கிறப்ப அகைன் ஃபார் பேச்சுலர் ஏதாச்சும் ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி லிட்டரலா GitHubல வந்து கிரியேட்டிவ் யூசர் அக்கவுண்ட், கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் சம் ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். நீங்க அதுல ஒரு 10-20 கமிட் ஆச்சு பண்ணுங்க, பண்ணி let them reject, that doesn't matter. So at least show that you are capable of coding. நல்ல ஒரு அது மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மேட்டர்லாம் பண்ணி வச்சிருந்தீங்களா அதுல டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல் ஆகும். பட் எனிவே இந்த மாதிரி 3 செட் ஆஃப் காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதுல பண்ணிட்டு இந்த லோ டியர்ல வந்து சேஃப்டி நெட் வச்சுக்கோங்க, அந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஐயோ இவ்வளவு ஃபீஸ் ஆகுது அப்படின்னு காமன் ஆப், காமன் காலேஜ் ஆப்னு இப்போ வந்துருச்சு. எல்லாம் கம்பைண்டா வந்து நீங்க ஒரே ஆப்ல வந்து மல்டிபிள் காலேஜஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா காலேஜ் வேணா அதுக்கு பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கூட வந்துருக்கு. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா போய் நான்லாம் Common படிக்கிறப்ப app is generally for UG, actually. யூஜி யூஜி தான் Uh, சொல்லிட்டு yeah, yeah, okay, யூஜி. yeah. Okay. நீங்க என்னென்ன யூனிவர்சிட்டி போனோம் அந்த ஸ்பெசிபிக் யூனிவர்சிட்டி, ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வெரி ஹை. சம் யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ வேவர் பட் நாட் பிஜில வந்து Everybody எல்லா gives. Mm, வேவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ mm. அதனால அதுவே உங்களுக்கு $1,000 ஆயிரும் மினிமம் ஆமா. அப்ளிகேஷன். அதுக்கு ஆமா. மேலேயும் பண்றவங்க நான் பார்த்திருக்கேன். $1,000 to $2,000 அப்ளிகேஷன் ஃபீ எடுத்து வச்சுக்கணும். பட் Correct. சூஸ் இட் வைஸ், ஃபைண்ட் அவுட் வாட் எவர் இஸ் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நீங்க ஒரு காலேஜ் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா there are opportunities where you can go to another college where you can transfer the credits. Correct. அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் Awesome. யூசுவலி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் இஃப் அட் ஆல் இவர் நான் இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கணும், இங்க தான் டிகிரி வாங்கணும்னா there are opportunities for that also. Yeah, yeah, that அதுதான். is. Okay. So how LinkedIn plays a role, because நான் என்ன சொல்லுவேன்னா அலுமினியோட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு யூனிவர்சிட்டி போறீங்க டிசைட் ஆயிடுச்சுன்னா ஒரு 18 months முன்னாடியே உங்க ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டு அலுமினியோடலாம் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஈவன் ஃபார் அ ஜாபுக்கு LinkedIn plays a major role. Tell us about that actually. Perfect. See, நீங்க இந்த வெரி வெரி குட் பாயிண்ட், ஃபேபுலஸ் பாயிண்ட் யூ brought it up. முன்ன மாதிரி வந்து நீங்க வந்து நௌக்கரியிலயோ மான்ஸ்டர்லயோ போய் வேலை தேடுற விஷயம் போயிருச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஆர் லிங்க்ட், ஹவ் யூ ஆர் ரிலேட்டட். இங்க வந்து யூஎஸ்ல அது வந்து முன்னால இருந்து இருக்கு. இது ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில இருந்தீங்கன்னா, அந்த அலுமினியா இருந்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பர்சன் ஸ்டடிங் கார்னிகி மெலன் அண்ட் அ பர்சன் ஸ்டடிங் இன் கம்யூனிட்டி காலேஜ்னு கேட்டீங்கன்னா, கார்னிகி மெலன்ல அந்த டைப் ஆஃப் பீப்புள் யூ ஹேட் ரிலேஷன்ஷிப், தே ஆர் ஒர்க்கிங் ஆல்ரெடி இன் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ். Correct. அந்த அந்த கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதை ஐ வாண்ட் டு டபுள் ஸ்ட்ரெஸ் இட். நீங்க வந்து நாளைக்கு அப்ளை பண்றப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால போய் லிங்க்டின் ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்ம 2 பேர் பேசிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் இரிட்டேட்டிங் ஃபார் தட் பர்சன், ரைட்? 18 நீங்க சொன்ன மாதிரி 18 months முன்னாடி நீங்க வந்து செகண்ட் இயர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பவே அலுமினி ரிலேஷன்ஸ்ல யாரெல்லாம் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கூட லிங்க்டின் அடிச்சு உங்க கம்பெனில இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கா, உங்க கம்பெனில என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, H1B பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டு அந்த லிங்க்டின் வச்சுக்கோங்க. ஸோ as a பார்ட் ஆஃப் யுவர் காலேஜ் அப்ளிகேஷன் ஆல்சோ, இப்போ ஒருத்தர் வந்து அங்க ஏற்கனவே பெரிய ஜாப்ல இருந்தாங்கன்னா இவர் எனக்கு தெரியும், இவர் இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா your college prospects are very high. So LinkedIn is pretty very important. நீங்க வந்து நான் ஸ்டூடெண்ட் தானே எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க சொல்றது 100% I think people should really care about creating a beautiful perfect LinkedIn. பட் அதே மாதிரி இன்னொரு LinkedInல வந்து இன்னொரு நெகட்டிவ் விஷயத்தையும் சொல்றேன், don't put fluff. நான் வந்து நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கே நான் தான் எல்லாம் கத்து கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நான் என்னோட ஓன் மாடல் டெவலப் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க ஏதோ ஒரு 4-5 லைன் கோட் அடிச்சுட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் கிரியேட் ஜெனுவன்லி, லைக் ஜெனுவன் கிரியேட் பண்ணுங்க. உங்க அலுமினி ரிலேஷன்ஸ் கூட பண்ணுங்க. கனெக்ஷன்ஸ் ஆஃப், எனக்கு லிங்க்டின்ல பிடிச்சது என்னன்னா கனெக்ஷன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் காட்டும். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டிகிரியா செகண்ட் டிகிரியான்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து சங்கோஜம் இல்லாம பேசுங்க. பட் அதான் நான் சொல்றேன், வந்து நீங்க வந்து நாளைக்கு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால வந்துட்டு அங்கிள் ஐ கேன் அக்செப்ட் மை லிங்க்டின் அப்படின்னா அவரு இரிட்டேட் ஆயிருவாரு, யாரா வேணே தெரியாது அப்படின்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாலேயே போயிட்டு ஒரு உங்க காலேஜ்ல வந்து உங்க அலுமினிஸ் எல்லாம் வரப்ப டெஃபினட்டா மீட் பண்ணுங்க. build those connections even at your college. So fabulous point கொடுத்தீங்க. It is very, if you are taking this tip, I will reiterate that. Listen to Lakshmi, do that. Very true, very true. Because like generally I tell them that, like, you know, study abroad is about 18 months முன்னாடி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது தேர்ட் இயர் இருக்கும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்கன்னு. ஏன்னா ஜென்ரலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபைனல் இயர் உள்ள நுழைஞ்சோடனே தான் அவனுக்கு தாட்டே போகுது. So sometime it is too late. I mean, if you are investing about 40-50 lakhs, now better do proper research. Absolutely, yeah. Actually. Okay. Absolutely. So coming back to the final advice, or I mean, like, you know, whatever you call it as actually, for our students and parents, வெளிநாட்டுல ஏன் பையனை மாஸ்டர்ஸ்க்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அட்வைஸ் சொல்றாங்க இருக்கிறது இல்ல, பட் ஐ வுட் சே தட் டூ ப்ராப்பர் ரிசர்ச்சிங். நான் சொல்ற மாதிரி வந்துட்டு இட்ஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? ஒன்னு வந்து நீங்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து கேரியர் ரிசர்ச் அப்படின்லாம் சொன்னாலும் கூட எண்ட் ஆஃப் த டே யூ வாண்ட் டு see the டாலர் அமௌண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பட் இனிஷியலா வந்து பையனை கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. இங்க நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆர் திஸ் டரிஃப்ஸ், பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் ஓவரால் ஐட் சீன் மை limited 25 year experience here, ups and downs இருக்கும். பட் யூ வுட் நெவர் see that a person is like, you know, ஒரு எனக்கு வந்து இங்க வந்து முடிச்சு நான் வந்து ஓரளவுக்கு மீடியோக்கரா இருந்து
வேலையே இல்லாம நான் திரும்பி போறேன் அப்படின்னு போற சதவீதம் வந்து ரொம்ப கம்மி. யூஎஸ்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த காலேஜ்ல படிச்சாலும். There's a reason it's called a land of opportunities. So spend time here. ரெண்டாவது வந்து டூ ப்ராப்பர் ரிசர்ச். நான் இந்த அக்ரெடிடேஷன் பத்தி எல்லாம் அம்மா அப்பாவும் சேர்ந்து படிக்கணும். எந்தெந்த காலேஜ்ல அக்ரெடிடேஷன் இருக்கு, எந்தெந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கம்பேரிசன்ஸ் இது இன்னொரு வந்து நான் நிறைய என்னோட சொந்தக்காரங்களே பார்த்திருக்கேன். வந்து இவர் வந்து இங்க வேலை போயிருக்காரு, இவருக்கு இவ்வளவு சம்பளம், இவர் இந்த காலேஜ்ல படிச்சிருக்காரு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு அந்த கம்பேரிசன்லாம் வந்துட்டு இனிஷியலா இட் மேக் சென்ஸ். பட் in IT field again, as a person who has completed in IIT and went to MIT, after 5 years they will probably making the same salary as somebody studying in a DOT 2 college or DOT 3 college. அங்க படிச்சுட்டு இங்க வந்து ஒரு சாதாரண கம்யூனிட்டி காலேஜ்ல படிச்சுட்டு அந்த அளவுக்கு சம்பளம் வாங்க முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கில். அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அந்த ஸ்கில் பில்ட் பண்ணிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ஏஐ பத்தி கத்துக்கோங்க, புதுசா என்ன டெக்னாலஜி வந்துருக்கு, உங்க ஃபீல்டு நம்ம என்ன ஜித்தனா இருக்கு, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கத்துட்டே இருங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் வழிவகை செய்யணும். Don't put pressure on them initially. Let them take their time and do it, and then all the best for them. Yeah. Okay. Thank you so much. Such a wonderful information. ஒரு 25 வருஷம் யூஎஸ்ல இருந்திருக்காருங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அவர்கிட்டேருந்து ஒரு கோல்டன் மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கேர்ஃபுல்லா எவ்ரி வேர்டை கிளியரா பாருங்க. ரொம்ப அழகா நிறைய தமிழ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. நானே சில ஆச்சரியமா பட்டேன், நம்மளோட நிறைய நல்லா தமிழ் பேசுறாரு அப்படின்னு. வந்துங்க சிறுவாணி வாட்டர் சும்மாவா அப்படின்னு இல்லாம அது மாதிரி தான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஐ மீன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much, Lakshmi. I appreciate it. Thank you. Thank you.